30 நாட்களில் ஃபோட்டோஷாப் சீரிஸில் நம்ம ஒரு 8 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 8 வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு பேஸ் பண்ணி நம்ம ஒரு போஸ்டர் இன்றைக்கி க்ரியேட் பண்ணுவோம். இது ஒரு நம்ம எக்ஸசைஸாக எடுத்துக்கலாம். ஏற்கனவே நீங்கள் 8 வீடியோஸையும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லப்படுற விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம காமிக்கிற இமேஜஸ்க்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ சிஸ்டமில் இருக்க இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே ஃபோட்டோஷாப்பில் ட்ராப் பண்ணுறேன். இது வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு டெம்பரரியாக. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு இது பர்மனெண்ட்டாக ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்த இமேஜுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜில் நம்ம டைகரை மட்டும் செலக்ட் பண்ணணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி செலக்ட் மெனுவில் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த இமேஜில் டைகர் தனியாக தெரியுது, பேக்ரவுண்ட் தனியாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஃபோட்டோஷாப் நல்லாவே டிடெக்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ண நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இங்கே குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துப்போம். போன வீடியோவில் நம்ம இது டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நம்ம குவிக் செலெக்ஷனில் இங்கே ப்ளஸ் வச்சுக்கிட்டு இங்கே நம்ம ஏரியாஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு பெட்டராக இருக்குது. இப்போ நம்ம இந்த செலெக்ஷனை மட்டும் தனியாக எடுக்கணும்னா என்ன பார்த்தோம், Ctrl+J. ஸோ Ctrl+J கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த லேயரில் தனியாக நம்ம டைகர் மட்டும் செலக்ட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த டைகருக்கு நான் ஒரு ஃபாரஸ்ட் பேக்ரவுண்ட் மரங்கள் இருக்கிற பிக்சரை நான் வைக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே ஒரு ஃபாரஸ்ட் இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜெல்லாம் நான் விக்கிமீடியாவிலேருந்து எடுத்திருக்கேன். தேங்க்ஸ் டு த ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஸ் ஆத்தர்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட் இமேஜ் நமக்கு டைகருக்கு பின்னாடி வரணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த லேயர் பேனலில் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டைகருக்கு பின்னாடி ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு டைகர் கீழே சரியாக தெரியல, அது கொஞ்சம் பெருசாக்க நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன, Ctrl+T ப்ரெஸ் பண்ண உடனே டைகர் சுற்றி ஒரு செலெக்ஷன் வந்திருக்கு, பவுண்டிங் பாக்ஸ். இப்போ இதை நம்ம கார்னர்ஸை ட்ராக் பண்ணி இழுத்து நமக்கு வேணுங்கிற பொசிஷனில் நம்ம செலக்ட் பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் இமேஜை ஃபுல் டாக்குமெண்ட்டுக்கும் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், அகைன் அந்த பர்டிகுலர் லேயரை கிளிக் பண்ணுறேன், Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ நான் இந்த ஃபாரஸ்ட் இமேஜை நான் பெருசாக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ். நம்ம 2 இமேஜ் எடுத்திருக்கோம். ஒரு இமேஜில் சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். அதுக்கு பேக்ரவுண்டாக நம்ம இன்னொரு இமேஜை வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம பழைய வீடியோக்களில் பார்த்த விஷயம். இப்போ அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம ப்ரஷ் டூல் பற்றி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபன்னாக ஒரு எடிட் பண்ணலாம், கொஞ்சம் ப்ரஷ் எஃபெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். நான் இந்த ஃபாரஸ்ட் கீழே ஒரு இமேஜ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரஷ் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் இப்போ என்ன பண்ணணும், ஃபாரஸ்ட்டுக்கு மேலே என்னுடைய ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் வரணும். ஸோ ஃபாரஸ்ட் இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். லேயர் பேனலில் நான் இங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன், நியூ லேயர் வந்துருச்சு. அதாவது டைகருக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் இடையில் ஒரு லேயர். இப்போ நான் ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்து நான் ஒரு பர்டிகுலர் ப்ரஷ் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ரஷ் ட்ரை மீடியா ப்ரஷில் நமக்கு அல்டிமேட் பேஸ்டல் பலூசா அப்படின்னு ஒரு ப்ரஷ் நேம் இருக்குது, அந்த ப்ரஷ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட்லேருந்தே நான் கலர் வந்து சோர்ஸ் பண்ண போகிறேன், சாம்பிள் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம பழைய வீடியோக்களில் பார்த்த மாதிரி ஐட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு நான் இந்த ஃபாரஸ்ட் இமேஜ்லேயே ஒரு க்ரீனை சாம்பிள் பண்ணுறேன். இப்போ அந்த க்ரீன் கலர் இங்கே ஸ்வாட்சில் வந்துருச்சு. ஸ்டில் எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஆக்கணும். நான் இந்த ஸ்வாட்சை கிளிக் பண்ணுறேன், நமக்கு கலர் பிக்கர் பேனல் வந்திருக்கு. இதில் கொஞ்சம் நான் டார்க்கர், இன்னும் கொஞ்சம் டார்க்கர் போகிறேன். ஸோ தட் அந்த இமேஜ்லேயும் தனியாக தெரிகிறதுக்கு நான் இப்போது ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண லேயரில் இருக்கேன், நம்ம ப்ரஷ் டூல் இருக்கேன். இப்போ நம்ம விருப்பப்பட்ட ப்ரஷ் எடுத்துட்டோம், கலர் செட் பண்ணிட்டோம். அகைன் நமக்கு தேவைப்படுற ஃப்ளோவையும் ஒப்பாசிட்டியும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நான் ஃப்ளோவை கொஞ்சம் பாதியில் வச்சுட்டு இப்போ இங்கே நான் ஸ்ட்ரோக் பண்ணுறேன். ப்ரஷ் சைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரஷ் சைஸ் ஸ்மால் ஆகும், க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரஷ் சைஸ் பெருசாகும். நான் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நான் இங்கே ஸ்ட்ரோக் பண்ணுறேன். Ctrl+ அழுத்துறேன், ஜூம், ஸ்பேஸ் பார் அழுத்தினா நமக்கு ஹேண்ட் டூல் வரும். இதை நம்ம டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம கிளாஸ் 1 டூலே பார்த்துருக்கோம். உங்களுக்கு மறந்துருந்தால் இன்னொரு வாட்டி நீங்கள் பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை மெதுவாக நான் இங்கே ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். இப்போ அடுத்து இன்னொரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதிலே கொஞ்சம் லைட்டர் வெர்ஷன் வரேன். ஸோ இப்போ நம்ம பண்ண லேயரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஒப்பாசிட்டி, அதாவது டிரான்ஸ்பரன்சி லெவல் நான் கொண்டு வரேன், கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு பேக்ரவுண்டில் கொஞ்சம் இமேஜும் தெரிஞ்சால் நல்லா இருக்குன்றதுக்காக. இப்போ அகெயின் ஒன் மோர் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டர் டோன். ஸோ நம்ம தனித்தனி லேயர் வச்சோம்னா நம்ம தனித்தனியாக அதனுடைய ஆஸ்பெக்ட்ஸை, கலர் கரெக்ஷனையும்
டிரான்ஸ்பரன்சி லெவல் நம்ம கம்மி பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸோட இந்த டைகரில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்க்கும் இந்த ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னுக்கும் கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஓகே. இப்போ எனக்கு அகைன் இந்த லேயரோட ஒப்பாசிட்டி எனக்கு ரொம்ப டார்க்காக வேணாம். ஸோ அதையும் நான் வந்து கம்மி பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு ஃபாரஸ்ட்டோட நம்ம ப்ரஷ் பேட்டர்ன் கொஞ்சம் பிளண்ட் ஆகிற மாதிரி. ஸோ அடுத்து நம்ம மேலேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்ரப்டாக இந்த பிக்சர் ஃப்ளாட்டாக முடியாமல் அங்கேயும் நம்ம கொஞ்சம் ப்ரஷ் பேட்டர்ன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே டைகருக்கு மேலேயே இப்போது நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கை கலரை நான் சாம்பிள் பண்ணணும். ஸோ நான் ஐட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஸ்கை கலரை சாம்பிள் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட அது ஒயிட்டில் தான் வந்திருக்கு. நம்ம வேணும்னா நம்ம ப்ளூ வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஒயிட்டுக்கே போகலாம். இப்போ நான் சேம் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேலே நான் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் நான் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அகெயின் ஒன் மோர் நியூ லேயர் போடுறேன். இந்த முறை நம்ம ப்ரஷ்லேயே நான் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணுறேன். ஸோ நியூ லேயரில் இப்போ நான் இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸை நம்ம ஏற்கனவே பண்ண ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் அந்த லேயருக்கு பக்கத்துலேயே, அந்த ஸ்ட்ரோக்ஸுங்களுக்கு பக்கத்துலேயே நான் இந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணப்பட்ட ப்ரஷ்ஷை நான் ஸ்ட்ரோக் பண்ணுறேன். ஓகே, அகெயின் ஒன் மோர் லேயர். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணுறேன். கொஞ்சம் நமக்கு ஃபேட் அவுட் ஆகிக்கிட்டே வர எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப லைட்டாக இப்போ நான் இதை ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபோட்டோஷாப் கற்றுக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இந்த லெவல் ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிங்கனாலோ, இல்லை க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சுருந்தீங்கனாலோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். 4 மாதத்தில் நீங்களும் கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர் ஆகலாம். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரெயினர். சென்னையில் இருந்துகிட்டே upwork.com மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். இப்போ நான் Adobe Photoshop, Indesign, Illustrator, Premiere Pro அப்ளிகேஷன்ஸில் 1-to-1 ஆன்லைன் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு செஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன். அதே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி அதே கிளாஸில் செய்வாங்க. இதன் மூலமாக கோர்ஸ் முடியும் போது இந்த 4 அப்ளிகேஷன்லையுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. 30 நாட்களில் ஃபோட்டோஷாப் சீரீஸில் தொடருவோம். சுகுமார் சுவாமிநாதன்.